சென்னை போரூர் சந்திப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்தை முதலமைச்சர் பழனிசாமி திறந்து வைத்தார். சென்னையில் மவுண்ட் பூந்தமல்லி சாலையும் ஆற்காடு சாலையும் சந்திக்கும் போரூர் ரவுண்டானா பகுதி கடும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இடமாகும். இதனால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் தினமும் கடும் சிரமத்தை சந்தித்து வந்தனர். இதனையடுத்து நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மேம்பாலம் அமைக்கும் பணி கடந்த 2010ஆம் ஆண்டு தொடங்கியது. கடந்த 7 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் மேம்பாலத்தை திறக்குமாறு வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் எம்ஜிஆர் பாலம் என்று பெயரிடப்பட்டுள்ள போரூர் மேம்பாலத்தை இன்று காலை முதலமைச்சர் பழனிசாமி திறந்து வைத்தார். இதோ கொடியசைத்து வைக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் இந்த பாலத்திற்காக கொடியசைத்து வைத்து இதோ போக்குவரத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு இந்த பாலம் இனிதே தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த பாலம் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் கடந்த கால ஆட்சியாளர்கள் நிலம் கையகப்படுத்தாமலேயே இந்த பால பணியை துவக்கிவிட்டார்கள். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2011 ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் இந்த பாலம் விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே உத்தரவை விட்டார்கள், ஆணையிட்டார்கள். அவருடைய ஆணைக்கிணங்க பாலப்பணியை துவக்கின்ற பொழுது பாலத்திற்கு தேவையான நிலம் இல்லாத காரணத்தினாலே அந்த பாலப்பணி நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அம்மாவுடைய ஆணை ஏற்று இன்றைக்கு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து செயல்பட்ட காரணத்தினாலே எந்த பணி எடுத்தாலும் நெடுஞ்சாலைத்துறை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட காலத்தில் முடிக்கின்ற அளவிற்கு முதற்கட்ட பணியை முடித்த பிறகுதான் இந்த பணியை துவங்குகின்றோம்.